Atma Namaste. Welcome to Grandmaster Chalkok Swiss quote for the day. இன்னைக்கான quote, without physical and inner purification, the body may become sick and the meditator may become physically imbalanced. இப்போ நம்ம தியானம் பண்ணும்போது 2 வகையான தூய்மை அப்படின்றது அவசியமானது. என்னென்ன அப்படின்னா, ஒன்று அக தூய்மை, இன்னொன்று புற தூய்மை. புற தூய்மை அப்படின்றது நம்ம ஃபிசிக்கல் பாடியோடைய கிளென்லினஸ் ஆர் பியூரிஃபிகேஷன் வச்சுக்கோங்களேன். இப்போ க்ளீன் அப்படின்றது நம்ம பாடி நம்ம என்ன பண்ணுறோம், குளிக்கிறோம். இது நம்ம பாடியை க்ளீன் பண்ணிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நல்ல உணவுகள் சாப்பிட்றது, ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்றது, நிறைய பிராணசக்தி இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றது, லைக் பழங்கள், காய்கறிகள். இந்த மாதிரி நம்ம உணவுகள் சாப்பிட்றது அப்படின்றது நம்ம உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும், தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதுபோல் உடற்பயிற்சிகள் செய்கிறது, பிராண பயிற்சிகள் செய்கிறது, சுவாச பயிற்சிகள் செய்கிறது, இதெல்லாம் என்ன பண்ணும், நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கும், தூய்மையாக வச்சுக்கும். அதுவும் அதோட இன்னர் பியூரிஃபிகேஷன் அப்படின்னு என்னது, அக தூய்மை. நமக்குள்ள இருக்கக்கூடிய அக தூய்மைங்கிறது நம்மளுடைய எண்ணங்கள், உணர்வுகள் தூய்மையாக இருக்கிறதுன்றது பொருள். நமக்குள்ள கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, வெறுப்பு, காழ்ப்புணர்வுலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகும், தியானம் பண்ணும்போது இந்த தியானம் பண்ணக்கூடிய இந்த எனர்ஜி அப்படின்னு நம்ம என்ன வருது, ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி. அது உரம் மாதிரி. இப்போ வயலில் நம்ம செடி நட்டுருக்கோம், உரம் போடுறோம், களையெல்லாம் எடுக்கலன்னு என்ன ஆகும், களை வளர்ந்துரும், செடி வளராமல் போயிடும் இல்லைங்களா. அப்போ அதுபோல் இந்த நிறைய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கும்போது, நிறைய டிவைன் எனர்ஜி நமக்குள்ளே வரும்போது, தெய்வீக சக்திகள் வரும் பொழுது நம்ம இந்த தூய்மை அப்படின்றது வேணும். தூய்மை அப்படின்றது அக தூய்மைன்றது நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த களைகளை நீக்குதல் அப்படின்றது அவசியம். அது இல்லை, இந்த 2 தூய்மை இல்லை அப்படின்னா இந்த மெடிடேட்டர் இம்பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மாஸ்டர் சொல்கிறாங்க இல்லைங்களா. அது மட்டும் இல்லாமல் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ஜென்ரேட் குட் கர்மா பை சர்வீஸ் அண்ட் டைத்திங். நல்ல கர்மாவை ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கர்மா அப்படின்றது என்னது, செயல், அதற்கான விளைவு. நம்ம என்ன செய்கிறோமோ அதற்கான பலன், விளைவு நமக்கு கிடைக்கும். அப்போது நல்ல கர்மா ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறது நமக்கு ரொம்ப அவசியம். எப்படி நல்ல கர்மா ஜென்ரேட் பண்ண முடியும், சேவை மற்றும் தானம் செய்கிறது மூலமாக. இது எதுக்காக, டு ஆஃப்செட் ஒன்ஸ் ஏன்ஷியன்ட் நெகட்டிவ் கர்மா. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சம்பாதிச்சு வச்சிருக்கிற ஆர் நம்ம சேர்த்து வச்சிருக்கிற நெகட்டிவ் கர்மாவை ஆஃப்செட் பண்ணும், நீக்கணும். அப்படின்னா என்ன பண்ணும், நம்ம நல்ல கர்மாவை ஜென்ரேட் பண்ணும். நல்ல கர்மா ஜென்ரேட் பண்ணுறதுக்கான வழின்றது என்னது, சேவை மற்றும் தானம். சேவை அப்படின்றது அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, பலனை எதிர்பாராமல் உதவி செய்கிறது. தானம் அப்படின்றது என்னது, நம்மால் முடிஞ்ச உதவியை பணமாவோ பொருளாவோ தர்ம காரியங்களுக்கு, தர்ம ஸ்தாபனங்களுக்கு, கோயில்களுக்கு, நம்ம குருவுக்கு, அவங்களுடைய ஆர்கனைசேஷன்ஸ்க்கு சேவை மனப்பான்மையில் பணமாக பொருளாக கொடுத்து வருவது நம்ம டைத்திங்னு சொல்லுவோம். சர்வீஸ் அண்ட் டைத்திங். ஓகே, தேங்க்யூ.